வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம வடை செய்யறதுக்கு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். நான் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகாய், 2 இஞ்சி துண்டு, 2 காய்ஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இது கூட 100 கிராம் கடலைப்பருப்பை 1 ஹவருக்கு நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். ஒரு திருப்பு திருவுனா போதும். அடுத்து நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நான் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி மோரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். அதனால தான் நான் மோரில் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் இதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும் நல்லா, ஒன்றும் பாதியமாக. அப்போ தான் வடை தட்டுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது கூட சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடை தட்டிடலாம். இப்போ ஒரு கடாயில் வடை பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளாட்டி வடையை தட்டிடலாம். ஒரு ரவுண்ட் பால் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து அதை உள்ளங்கையில் வச்சு அமுத்திட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வடை வந்துடும். அவ்வளோதான். அந்த ஓரங்களை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பாருங்கள், அதே மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு இப்படி அழுத்திட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம வடை பொரிக்கையில் சிம்லே தான் அடுப்பை வச்சு பொரிக்கணும். நம்ம ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது அடுப்பை. ஸோ சிம்மில் வச்சே நீங்கள் மெதுவாக வடையை பொரிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வடையை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வாழைப்பூ வடை ரொம்பவே சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வடை மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு வடையை எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் கிறிஸ்பியாக வரும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.